உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுப்பா? இல்ல ராதா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நீ உண்மையிலே சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு உன் கண்ணிலேயே தெரிஞ்சிரும். ஆனா உன்னை பார்க்கும்போது சந்தோஷமாவே தெரியலையே. உன்னோட முகத்துல சிரிப்பு தெரியுது, ஆனா உன்னோட கண்கள் கலங்கி இருக்கேம்மா. உனக்கு நல்லாவே தெரியும் இந்த அப்பாவோட சந்தோஷம் உன்னோட சிரிப்பை பார்க்கும்போது மட்டும்தான் இருக்கும். அம்மாடி, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடுச்சு. இருந்தாலும் உனக்கு இந்த உலகம், சமுதாயம், மானம், மரியாதை இதையெல்லாம் சொல்லி உனக்கு பாரத்தை கொடுக்க விரும்பல. நான் உன்னை வற்புறுத்த மாட்டேம்மா. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, உடனே நிறுத்திடலாம். நீ உன்னோட பாட்டியை நினைச்சு யோசிக்கிறியா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு ரிஷிய பிடிக்கலைன்னா நீ தைரியமா வேண்டாம்னு சொல்லிடு. நீ எதுக்கு கவலைப்படாத, உன் அப்பா தான் உன் கூடயே இருக்கேன்ல. என்ன நீ நம்புற இல்ல? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டி எனக்காக ரிஷிய தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் நல்லவரா தான் இருப்பாரு. ஜெயிலர் மாதிரி நடிச்சு உண்மையிலே நீங்க ஜெயிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மோகன், என்னடா பண்ற? என்ன இதெல்லாம்? நான் உன்னை இங்க எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டா நீ உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற. என்னடா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? டைம் பாஸ்லாம் இல்லடா, நான் என் உயிரை காப்பாத்திட்டு இருக்கேன். யார்கிட்ட இருந்து? நீ மறந்து போயிட்டியா? சின்ன வயசுல நமக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இல்லையா? இங்க பேய் இருக்கு. டேய் நிறுத்துறா. அது அம்மா சும்மா அப்படி சொன்னாங்க. அப்பதானே நாம பயப்படுவோம். ராத்திரி மார்க்கெட்டுக்கு வந்து தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அப்படி சொன்னாங்க. இன்னைக்கும் பேய் பேயின்னு பயந்துட்டு இருந்தா எப்படிடா? அம்மா யாரா நீ? நீ லாயர் தானா? டேய், நான் லாயர் தான்டா. லாயர்னா பேய்க்கு பயப்படக்கூடாதா என்ன? நான் திருட கொலைகாரனை பார்த்தாலாம் பயப்பட மாட்டேன். ஆனா பேய்னா எனக்கு பயம்டா. ப்ளீஸ்டா வாண்ணா. எங்க? எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பயத்துக்காக இங்க வந்த? நான் அந்த ரிஷி இந்த பக்கமா வரத பார்த்தேன். அவனை கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயோ வர மாட்டேன். அவன் இந்த பக்கம் தான் வந்தான், ஆனா எங்க போனான்னு தெரியல. டேய், ரிஷி கூட பேயை பார்த்து ஓடி போயிருப்பான்டா. அதே அப்புறம் அவன் பயந்து ஓடி போவான். இல்ல, நீ ஒழுங்கா என் கூட வா. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இங்க தாண்டா எங்கேயோ போயிருக்கணும். கேட்டியா? கேட்டனே. சல் 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 சல். அது ஏதோ கொலுசு சத்தம் இல்ல? கொலுசு சத்தம் கேக்குதுன்னா ஏதோ ஒரு பொண்ணும் இங்க இருக்கான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு இருக்கான்னா ரிஷி அந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருப்பான்னு அர்த்தம். டேய், அது பொண்ணா இல்லாம பேயா இருந்துச்சுன்னா? டேய் நீ பேயா? அது எப்படி அவ பேயா இருப்பா? இது மார்க்கெட்ரா, சுடுகாடு இல்ல. வா மோகன், நான் சொல்றத கேளு. இந்த இடத்த பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மோகன், இந்த மார்க்கெட்டே சுடுகாட்டுல தான் இருக்கான். ராத்திரி ஆச்சுன்னா நிறைய பேய்ங்க இங்க நடமாடுமா. அதனாலதான் இங்க யாருமே வர மாட்டாங்க. ரிஷி கூட எப்பவும் ஓடி போயிருப்பான்டா.
அதே எப்பறம் ஓடி போயிருப்பா? அவன் இங்க தான் இருப்பான். அவனை நான் கையும் களவா பிடிக்கணும்னு நான் வந்திருக்கேன். சொல்றத தயவு செஞ்சு கேளுடா, இங்க இருந்து போயிடலாம். இல்லன்னா அது பேய் நமக்கு கொலுச மாட்டி டான்ஸ் ஆட விட்டுரும். கொலுசு மாட்டி டான்ஸ் ஆட விடுமா? நீ போய் பாத்துட்டு வா. நான் இங்கே இருக்கேன். பயப்படாம இரு. இல்ல வேண்டாடா, வாடா இங்க இருந்து சரி, போயிடலாம். நீ இரு. நான் போய் பாத்துட்டு வரேன். மோகனுக்கெல்லாம் எதை பார்த்தும் பயம் இல்ல. நீ இங்கே இரு. மோகன், சேகர், அது என்னன்னு கொஞ்சம் பாரு. சேகர், அட லூசு பயல, என்ன தனியா விட்டு எங்கடா போன? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் சொல்றேன் அங்க பேய் இருக்கு, அப்புறம் ஏன்டா? உனக்கு எப்பறம் தெரியும் பேய்னு? ஏதாவது சூனியக்காரியா இருப்பா. அவங்களோட டியூனிங் டீலிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. வா போலாம். ஐயோ நானும் வரலடா, நீ தனியா போய் பாத்துக்கோ. கேட்டா நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் குஷிக்கு என்ன பதில் சொல்றது? குஷி ஏதாவது கேட்டானா நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம் சொல்லு, போதுமா? இந்த ஸ்பை விளையாட்டெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். வாடா இங்க இருந்து போயிடலாம், உயிர் பொழைக்கணும்டா, வாடா. உனக்கு 1 இல்ல 10 செயின் வாங்கி தந்திருப்பேன். ஆனா நீ அத ஒழுங்கு மரியாதையா கேட்டிருக்கணும். ரிஷிக்கு மரியாதை கொடுக்கலனா பிடிக்காது. தப்பிச்சிட்டியா? என்ன விட்டு நான் போயிடுறேன். நீ கையெடுத்து கும்பிட்டு கூடாது. உனக்கு தெரியுமா இந்த ரிஷியோட மனசு எவ்வளவு இலகுனதுன்னு தெரியுமா? என்ன போக விட்டு, என்ன விட்டு நான் போயிடுறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு கொன்னுடாத. கொல்ல வேணாமா? அட நான் எங்க உன்னை கொல்ல வந்தேன்? நான் ஒண்ணும் தெரியாத சராசரியான ஆளு. என்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சு. மன்னிச்சிரு தம்பி. என்ன அட அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. செயின் வாங்கிட்டு போலையா? வேணாமா? நல்லதுக்கு காலமே இல்லப்பா. மோகனையா, மோகனையா, இன்னும் வரலையா இவரு? குஷி ரொம்ப நேரமா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கா. எங்க போனாரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.